இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவரை உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே என்னுடைய வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை ஆட்கொண்டு இன்னும் அதிகமாய் உங்களை பலப்படுத்தவும் ஸ்திரப்படுத்தவும் கிறிஸ்து இயேசுவின் வருகையிலே அவர் புது பலனோடு உங்களுக்கு காணப்பட தேவன் அருள் செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம் மத்தியிலே பாஸ்டர் பிபி எலிசபெத் அவர்கள் நமக்கு கர்த்தருடைய செய்தியை கொண்டு வருவார்கள். ஜெபத்துடனே நாம் அதை செய்தியை கேட்போம். God bless you. Hallelujah. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினால ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். பாட்டு பண்ணீங்களா? பாடலாம். சரி, மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. அந்த பாட்டை பாடுவோம். எல்லாருக்கும் உயிர்த்தெழுந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Wonderful resurrection day. மரித்த இயேசு. பாடல் கண்மை தட்டி பாடுவோம், மகிழ்ச்சியா பாடுவோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். உயிருள்ள தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். We are worshiping our Lord, resurrected Lord. So
இயேசு கிறிஸ்து அந்த எம்மாவோட சீஷர்களோடு கூட அவரும் நடந்து போயிட்டே இருக்காரு. நமக்கு கூட தெரிய மாட்டேங்குதுல நம்ம கூட ஏசப்பா இருக்கிறார் என்பதை. We never know, we never realize that Jesus Christ is always with us. He's always with us in the right hand inside us. நமக்குள்ளே அவர் இருக்கிறாரு. அந்த எம்மாவோட சீஷர்கள் இயேசுவை அறியாதவர்களாய் எருசலேம்ல நடந்ததை குறிச்சு பேசிட்டு போறாங்க. ஏசப்பாவை ஒண்ணும் தெரியாதவர் மாதிரி அப்படியே கேட்டுக்கிட்டே போறாரு. ஆனா அவங்க போன உடனே அவர் அப்பம் வைக்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. So we should realize that Jesus Christ is always with us. எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். அப்பமிட்டு கண்களையே திறந்து வைத்தார், அப்பமிட்டு கண்களையே திறந்து வைத்தார். அந்த இயேசு நம்மோடு இருக்கின்றார், அந்த இயேசு என்னோடு இருக்கின்றார். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். ஓ மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. The beginning and the end is my Jesus Christ. இந்த பாட்டிலே ஒரு செய்தியை கொடுத்துட்டாரு பாருங்க Father Bergman. He is the beginning and he is the end. அவர்தான் துவக்கம், அவர்தான் முடிவு. பயப்படாதீங்க, துவங்கினவர் முடிப்பார். முடிந்தது நினைக்கிறதை கர்த்தர் மீண்டுமாய் துவங்குவார். He is the beginning, he is the end, he is the Alpha, he is the Omega. Yeah, hallelujah. He is the beginning. Jesus Christ is the beginning of everything. He is the beginning of everything. There is no end to it. அவர் துவங்கினவர், அவர் முடிக்கிறவர். பாதியில விட்டுற மாட்டாரு. நம்ம நடத்துறேன்னு சொன்னா நம்ம நடத்துவார், விட்டுற மாட்டார். அதனால இங்க சொல்றாரு, அஞ்சாதே, முதல்ல முடிவு என் இயேசுதானே. சரி, உலக நாளத்துல இந்த கால நேரத்துல இந்த ரெசரக்ஷன் டேல ஏசப்பா உயிர்த்தெழுந்த நாளில கூட ஏசப்பா நான் பயப்பட மாட்டேன்பா, துவங்கினவர் முடிக்கிறவர் ஐயா. முடிந்தது என்று நினைக்கிறத துவக்குகிறவர். That is the end. That's all. My life is gone. Everything has come to an end. No, that is the time the Lord begins a new beginning in our life. அஞ்சாதே, முதல் முடிவும் இயேசுதானே. இருந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவர். அஞ்சாதே, முதல் முடிவும் இயேசுதானே. இருந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவர். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம், நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாள்தோறும் புது பலனால் நிரம்பிடுவோம், நாள்தோறும் புது பலனால் நிரம்பிடுவோம். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா. உட்கார்ந்த வண்ணமாக கரையில எழுதி சொல்லுங்களேன். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா
is alive. Amen. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ரெசரக்ஷன் டே, அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். அவர் உயிர் தெழுந்தபடியினால இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதானத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். We have gathered here. இயேசுவோட உயிர் தெழுதலை குறித்து நாம் தியானிக்க முடியாய் மாத்திரமல்ல, அது மகிழ்ச்சியாக அனுசரிக்க முடியாய் we have come. தேவனாகிய கர்த்தர், நாம் ஆராதிக்கிற தேவன், நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள யெஷுவா மஷியா யூத ராஜசிங்கமாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து போன தேவனே அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் மரித்தார். He died. Of course he died. ஏன் மரிச்சாரு? Why did he die? ஏன் ஒரு சிலுவைக்கு போனாரு? அவருடைய பாவங்களுக்காகவா? அவருடைய அக்கிரமங்களுக்காகவா? No, never. இந்த உலகத்துக்கு வந்த காரணமே நமக்காக தான் வந்தாரு. இந்த உலகத்திற்காக வந்தார். He came for the world. இந்த உலகத்துக்காக வந்தாரு. எல்லா உலகத்தின் பாவத்தையும் சாபத்தையும், கிறிஸ்தவர்களுடைய பாவத்தையும் சாபத்தையும் இல்ல. No, never. கிறிஸ்தவர்களுக்கும் இயேசுவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. He came for the world. He never came for the Christians. He came for the world. அதனால கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஏசப்பா எனக்காக தான் வந்தாரு, எனக்காக தான் வந்தாரு, கிறிஸ்தவர்களுக்காக வந்தாரு. No, Jesus never came for Christians. He came for the world. அவர் உலக ரட்சகர். அவர் கிறிஸ்தவ ரட்சகர் கிடையாது, அவர் உலக ரட்சகர். He is a salvation for the world. உலக ரட்சகராக வந்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. கிறிஸ்தவர்களின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இல்ல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா இந்த உலகத்துக்கு வந்தாரு. உலகத்துடைய பாவத்தையும் சாபத்தையும் வியாதியும் பலவீனத்தையும் எல்லா விதமான எல்லா கிரியைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் சுமந்தார். He bore all the sins, he bore all the curses, he bore everything upon him. அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில அவர் மரித்தார். உங்களுக்காக, எனக்காக, இந்த உலகத்துல வாழ்ற யாரா இருப்பினும், எந்த மதமோ எந்த ஜாதியோ, the one who was created, every human being காக தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். He died on the cross. ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவன், அவர் சிலுவையோட ஒரு கதை முடியவே இல்லை, மரிச்சார். ஆனா மூன்றாவது நாளிலே, the third day, he resurrected. கல்லறை திறக்கப்பட்டது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தாரு. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா உலகத்திலே யாருடைய கல்லறையும் எம்டி கிடையாது. இன்னைக்கு மூடப்பட்டிருக்கு. உள்ள அட்லீஸ்ட் ஒரு போன் எலும்பாவது இருக்கும், உள்ள எலும்பு இருக்கும், மரித்து போன சடலம் தான் இருக்கும், போன் இருக்கும், எலும்புகள் இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை இன்றைக்கும் it is open and it says he is risen. The tomb is empty, he is risen. அவருடைய கல்லறை மட்டும்தான் இன்னைக்கும் திறக்கப்பட்டு, இங்க யாருமே இல்ல, அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி உலகத்திலேயே இதுவரைக்கும் சரித்திரத்துல ஒரே ஒரு கல்லறை, திறக்கப்பட்ட கல்லறை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை மாத்திரம்தான். So our God is not in the கல்லறை, he is not in the tomb, he is resurrected, he is in the heaven, he is in the kingdom of God. அவர் இன்றைக்கும் அங்க இல்ல, இன்றைக்கு அவர் பரிசுத்த ஆவியானவராய் நம் மத்தியில நமக்குள்ள இருக்கிறார். நான் மத்தியில சொல்ல மாட்டேன், நமக்குள்ள விட்டு இருக்கிறார். If the Holy Spirit is in you, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொன்னா உங்களை அவர் வழி நடத்துவார். He will lead you. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா பயப்பட மாட்டீங்க, கோவப்பட மாட்டீங்க, எதை குறிச்சு கவலைப்பட மாட்டீங்க, எதை குறிச்சு யோசிக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற இயேசுப்பா பயப்படுவாரா, வருத்தப்படுவாரா, இல்ல கவலைப்படுவாரா? Never.
நமக்குள்ள வீட்டு இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க இது குறித்து நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். எனக்குள்ள உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வீட்டு இருக்கிறாரா? அவர் வீட்டு இருந்தா நான் பயப்பட மாட்டேன். அவர் எனக்குள்ள இருக்கிறாருன்னா நான் என்ன செய்ய மாட்டேன்? கவலைப்பட மாட்டேன். அவர் எனக்குள்ள இருந்தா நான் யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். அவர் எனக்குள்ள இருந்தா நான் எப்படி இருக்கும்? எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். If the spirit of God, if the resurrection God is in you, you will always be happy, not to worry about anything, because the resurrected God is inside you. ஆகையினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வீற்றிருக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நம் மத்தியிலே அசைவாடி கொண்டு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். மாத்திரமல்ல, அந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவராய் வந்திருக்கிறார். இன்றைக்கு நம் மத்தியிலே பலமாய் கிரியை செய்கிறது யாரு? மரித்து போன தேவன் அல்ல, உயிரோடு எழுந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவராய் நம் மத்தியிலே கிரியை செய்கிறார். நம்மளை கண்டிக்கிறாரு, போதிக்கிறாரு, வழி நடத்துகிறாரு, எல்லாமே நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. எல்லாமே யாரு தெரியுமா? அந்த இயேசு. உயிர்த்தெழுந்த இயேசு தான் நம்மளை இந்த காரியம் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் வரும், அந்த நாளிலே அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, the resurrection power, நமக்குள்ள இருக்கிற அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை மறுரூபமாக்கி அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போயிடும். அது வரைக்கும் அந்த உயிர்த்தெழுந்த மகிமை நமக்குள்ள வீட்டு இருக்கிறது. உங்களுக்குள்ள வீட்டு இருக்கிறது யாருடைய மகிமை, யாருடைய வல்லமை? அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள நமக்குள்ள வீட்டு இருக்கிறது. அது அப்படியே இருக்குன்னா என்ன அர்த்தம் என்று சொன்னா, one day is going to come, the day of rapture. அவருடைய ரகசிய வருகை வரும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த உயிர்த்தெழுந்த மகிமை என்ன செய்யும்? அப்பதான் வேலை செய்யும். அப்பதான் அது மறுரூபமாக்கும். நம்மளை மறுரூபமாக்கி பரலோக ராஜ்யத்துக்கு அப்படியே சம்மன ராக்கெட் மாதிரி கொண்டு போயிடும். அது வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வீற்றிருந்து நம்மை நடத்துகிறார், போதிக்கிறார், கண்டிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், வழி நடத்துகிறார். எல்லாமே அவர் தான் நமக்குள்ள செய்து கொண்டிருக்கிறார். ஆகையினால அந்த உயிர்த்தெழுந்த மகிமை தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம வேதத்துல வாசிக்கிற தேவனாகிய கர்த்தர் சிலுவையில மரித்தார், ஜீவனை கொடுத்தார், உயிர் எழுந்தார். இந்த நாள் it is celebrating the victory of death. அவருடைய மரணத்தை நாம் ஒரு வெற்றியாய், மரணத்தை வெற்றிகரமாய் தேவனாகிய கர்த்தர் முறியடித்தார். His tomb is empty. சரி, ஓகே. இன்னைக்கு நான் என்ன பார்க்க போறேன்னா 153 153. ஓகே, so Jesus is a compassionate God. அவர் யார் என்று சொன்னா, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இயேசுவோட இரக்கத்திற்கு முடிவே இல்லை. So Jesus is a compassionate God. Okay, so இன்னைக்கு நம்ம அதை குறித்து பார்க்க போகிறோம். சரி, யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் take John chapter 21. இங்க என்ன பார்க்க போகிறோம்னா, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு முதல்ல எங்க போறாரு? Okay, this is very important. நம்ம எல்லாமே எனக்கு என்ன தியானிப்போம்? கல்லறை கிட்ட போனாங்க, மகதலேனா மரியாள் போனாங்க, அங்க போய் இயேசுவை தேடினாங்க, கல்லறை திறக்கப்பட்டிருந்தது, அங்க அவரை காணோம். அப்புறம் தோட்டக்காரர் கிட்ட கேட்டாங்க. இதுதான் இப்ப உலகமே பிரசங்கிக்கும் இப்போ கண்டிப்பா. ஓகே, சோ நான் இன்னைக்கு இட்ஸ் a different message. 153 குறித்து நான் உங்களோட கூட பேச போகிறேன். Jesus is a compassionate God. Okay, Jesus is a compassionate God. சரி, 21ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா முதல் 2 வசனம் படிங்க. ஆனா 3ஆவது வசனம் தான் எனக்கு மிக முக்கியமானது. 2 வசனம் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சம்மரி மாதிரி கொடுக்கிறேன், படிங்க. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமோ எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரான் ஆகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது. கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்போ இந்த இடத்துல இவைகளுக்கு பின்பு இயேசு என்ன செய்யறாரு? திபேரியா கடற்கரைக்கு மறுபடியும் கடற்கரையில மறுபடியும் சீஷருக்கு
தம்மை வெளிப்படுத்தினார். எங்க வெளிப்படுத்தினார்? கடற்கரையிலே வெளிப்படுத்தினார். நல்ல நோட் தி பாயிண்ட். ஓகே, நல்ல கவனிங்க. கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், கடற்கரையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஏசப்பா கூட அந்த 12 சீஷர்கள் இருந்தாங்க. 12ல 1 போயிடுச்சு, விட்டுருங்க. அந்த 11 சீஷர்கள் இருந்தாங்க. ஏசப்பா உயிர் தெழுந்த பிறகு இவங்க இப்ப எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? கடற்கரையில இருக்காங்க. இவங்களுக்கு அங்க என்ன வேலை? ஏசப்பா கூட இருக்கும் போது மட்டும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப ஏசப்பா அப்படி போனோடனே அப்படி போயிட்டாங்க. ஏசப்பா கூட இருக்கும் போது அற்புதம் நடந்தது, எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா ஏசப்பா டேக் ஆஃப் பண்ண உடனே இவங்க இந்த சைடு டேக் ஆஃப் ஆயிட்டாங்க. எல்லாம் கடற்கரைக்கு போயிட்டாங்க. கடற்கரைக்கு போயிட்டவன சீமோன் பேதுரு, என்னப்பட்ட தோமா, அவரு இவரு எல்லாம் இவங்க சீஷர்கள் வேற 2 பேர் கூட இருக்கும் போது, ஓகே, இப்போ இந்த 3வது வசனத்தை படிக்க போகிறோம். இந்த 3வது வசனம் படிங்க, நல்ல கவனிங்க. எல்லாருமே நல்ல கவனிக்கணும். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, பாருங்க, சீமோன் பேதுரு அவர் தான் இந்த டீமோட லீடர். பீட்டர், சீமோன் பேதுரு பெரியவர். அவருக்கு அவரோட தொழில் என்ன தொழில் சொல்லுங்க பார்க்கலாம்? கரெக்டா? மீன் பிடிக்கிறது. நாங்க வலை வீசி மீன் பிடிப்போங்க. அவர் மீன் பிடிக்கிற தொழில் அவருக்கு. ஓகே, இஸ் a fisherman. பீட்டர் அவர் தான் பெரியவர், வயசானவங்க. ஓகே, அவருக்கு சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மற்ற சீஷர்கள் எல்லாம் பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? மீன் பிடிக்க போகிறேன் என்றான். மீன் பிடிக்க போறேன், வாங்க நான் மீன் பிடிக்க போகிறேன். அதற்கு உடனே இந்த 11 பேர், 10 பேர் என்ன சொல்றாங்க? மத்தவங்க என்ன சொல்றாங்க? அந்த பீட்டர் சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போறேன். ஓகே, உடனே இவங்க என்ன சொல்றாங்க? மற்றவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். நாங்களும் உங்க கூட வரோம். பீட்டர் ஐயா, பேதுரு ஐயா, நீங்க மீன் பிடிக்க போகிறீங்கல்ல, சோ நாங்களும் உங்க கூட வரோம். இருக்கான். ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து மீன் பிடிப்போம். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. பாத்தீங்களா? அவர்கள் உடனே என்ன செஞ்சாங்க? அந்த ராத்திரியிலே அவர்கள் படவில் ஏறினார்கள். படகுல ஏறிட்டாங்க. யாரு? பீட்டர் தலைமையில, பேதுரு ஐயா தலைமையில அந்த மீதி இருக்கிற அத்தனை சீஷர்களோ ஏசப்பா இங்க டேக் ஆஃப் ஆயிட்டாரு. பரலோக ராஜ்யத்துக்கு he was resurrected. அவர் உயிர் தெழுந்தாரு. அது வரைக்கும் ஏசப்பா கூட இருந்தாங்க. ஏசப்பா போயிட்டாரு நினைச்சிட்டு, ஓகே அவ்வளவுதான், நம்முடைய லைஃப் முடிஞ்சிருச்சு, வாங்க நாங்க மறுபடியும் நம்முடைய தொழிலுக்கே போவோம், நம்முடைய வேலைக்கே போவோம்னு சொல்லிட்டு பீட்டர் ஐயா எல்லா சீஷர்களை கூட்டிக்கிட்டு படகுல ஏறி போறாங்க. அன்று ராத்திரியிலே அவர்கள் ஒரு மீனும் என்ன செய்யல? பிடிக்கவில்லை. அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. என்ன மாதிரியான ஃபிஷர்மேன்ஸ் இவங்களாம்? கை தேர்ந்தவர்கள் இவர்கள். ஆனா அந்த ரா முழுவதும் வலை போட்டும் அவர்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கலைங்க. நாட் ஈவன் குட்டி எலிக்குட்டி மீன் கூட கிடைக்கல அவங்களுக்கு. No fish. படிக்கும். So first point, இன்னைக்கு நான் உங்களோட கூட இதுல 4 காரியத்தை குறித்து பேச போறேன். The முதல் பாயிண்ட், the 3வது வசனம், அவர்களுடைய சீஷர்களுடைய பின்மாற்றம். அவருடைய பின்மாற்றமான வாழ்க்கை. ஒருத்தங்க லீட் பண்ற வரைக்கும் தான் நம்மளும் லீட் ஆயிட்டே இருப்போம். ஒருத்தங்க லீட் பண்ணாம கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்தாங்க இல்ல போயிட்டாங்கன்னா அவருடைய லைஃபே போயிடுச்சு. அவ்வளவுதான், அவங்க தொடர்ந்து செய்யவே மாட்டாங்க. That because there is no leader, right, to lead them. No, இவருடைய வாழ்க்கை பின்மாற்றம் ஆயிடுச்சு. எதை விட்டாங்களோ மறுபடியும் அதற்கே போயிட்டாங்க. எதுல இருந்து, எந்த தொழில இருந்து வந்தாங்க? மீன் பிடிக்கிற தொழில இருந்து வந்தவங்க மறுபடியும் மீன் பிடிக்கவே போயிட்டாங்க. சரியா? So first point, இந்த 3வது வசனம், பின்மாற்றமான வாழ்க்கை. ஓகே, அடுத்தபடி இப்ப நான் அடுத்த பாயிண்ட் அதுக்கு முன்னாடி அந்த 2 வசனம், இந்த 2 வசனம் மறுபடியும் உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி சம்மரி படிங்க. விடிய காலமான போது
இயேசு கரையிலே நின்றார். பாருங்க எப்படி இருக்கும் அந்த அந்த நான் படிக்க அந்த சிச்சுவேஷன் அப்படியே இமேஜின் பண்ணுங்க. இமேஜின் அப்படியே என்ன சொல்றது, இமேஜின் கற்பனை. யார் சொல்றது? கற்பனை. இமேஜின் பண்ணி பாருங்க, அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, அப்படியே விஜுவலைஸ் பண்ணி பாருங்க அப்படியே முன்னாடி. ஓகே, சரியா? சரி, இங்க இயேசு விடிய காலமான போது நைட்டு ஃபுல்லா பீட்டர் என்ன பண்றாரு, நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்றாரு. உடனே சீஷர்களும் நானும் வரேன். ஓகே, come on, let's all go, take the boat. போட் எடுங்க. பின்மாற்றம் அடைந்து முழுவதும் நைட் ஃபுல்லா ஒன் நைட் பிரேயர். நைட்டு ஃபுல்லா நீங்க அந்த பக்கம் வலைய போடுறாங்க, இந்த பக்கம் வலைய போடுறாங்க. மொத்தம் 11 பேர் வலைய போடுறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பக்கம் வலை, இந்த பக்கம் வலை, 4 பக்கம் வலை, ஒரு மீன் கூட இல்ல. They were so tired, they were so dejected, they were so low. My God, என்னையா இது, நைட் ஃபுல்லா ட்ரை பண்ணி கூட ஒரு மீன் கூட வரலையே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அப்படியே போட்ட மெதுவா அப்படியே தள்ளிக்கிட்டு வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோ நிக்கிறாரு. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடியற் காலமான போது கரையில நிற்கிறார். பாக்குறாரு அது எப்படி இருந்துக்கொள்ள அவருடைய இருதயம். ஐயோ கடவுளே, இயேசு கடவுளே சொல்லிருக்க மாட்டாரு, ஓ மை ஃபாதர். ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாரு. உண்மையாவே ஃபீல் பண்ணிருப்பாரு, தான் பண்ணிருக்கணும் நியாயமா. ஆனா அவர் விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். He was standing in the shore. பாக்குறாரு. படிங்க. அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். சம்மல ஏன்னா நைட்டு ஃபுல்லா தூங்கியல, ஏஞ்சிட்டு இருக்காங்க. கண்ணெல்லாம் பாருங்க, அவங்களுக்கு அறியல பாருங்க. They had no vision because பின்மாற்றம் அடைந்திருக்கிறாங்க. பின்மாற்றம் அடைந்தவர்களுக்கு நிக்கிறது இயேசுன்னு கூட தெரியல. பின்மாற்றமான ஜனங்களுக்கு பக்கத்திலே இயேசுவை நின்னா கூட நீ யாரு அப்படி கேட்பாங்க. Because their life is backslided. சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, கர்த்தரை துதிக்க மாட்டாங்க, ஆராதிக்க மாட்டாங்க, ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அவருடைய வாழ்க்கை பின்மாற்றம். பின்மாற்றம் அடைந்தார்கள் என்று சொன்னா அவருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை எப்படி இருக்கும்? அதிக கேடுள்ளதாய் மாறும். பின்மாற்றமான வாழ்க்கை எப்பவுமே வாழ்க்கையில யாருக்குமே இருக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க கிறிஸ்துவ பற்றி கொண்டீங்கன்னா கடைசி வரைக்கும் கிறிஸ்துவ பற்றி கொள்ளுங்க. பாதியில இயேசுவை விட்டுறாதீங்க. இயேசுவை பாதியில விட்டுறாதீங்க. மறுபடியும் உங்க சொந்த தொழிலுக்கு போயிடாதீங்க, மறுபடியும் உங்க சொந்த வாழ்க்கைக்கு போயிடாதீங்க. ஒன்ஸ் இயேசுவை தொட்டீங்கன்னா மறுபடியும் நான் பின்னோக்கி. ஒரு பாட்டு இருக்குல்ல, இயேசுவின் முன்னே போக துணிந்தேன். பாடுவோமா? வாங்குறத ப்ளீஸ். அந்த ஒரு பாட்டை பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. இயேசுவின் பின் எனக்கு தெரியுமா? தெரியாதா? தெரிஞ்சுக்கோங்க, அந்த பாட்டை கத்துக்கோங்க. ஏன்னா கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பின்மாற்றம் அடைய மாட்டீங்க. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். எல்லாம் கத்துக்கோங்க. ரொம்ப சின்ன பாட்டு, சண்டே கிளாஸ் பாட்டு. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கினார் 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 பின்னோக்கினார். சிலுவையின் முன்னே உலகம் எட்டிருந்தே, சிலுவையின் முன்னே உலகம் எட்டிருந்தே, சிலுவையின் முன்னே உலகம் எட்டிருந்தே. பின்னோக்கினார் 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 பின்னோக்கினார். பாடுங்க சேர்ந்து. சிம்பிள் வாய்ஸ். இயேசுவின் முன்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கினார் 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 பின்னோக்கினார். சிலுவையின் முன்னே உலகம் எட்டிருந்தே, சிலுவையின் முன்னே உலகம் எட்டிருந்தே, சிலுவையின் முன்னே உலகம் எட்டிருந்தே.
I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, 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 no turning back. The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. The cross before me, the world behind me. No turning back, no turning back, no turning back, no turning back. Amen. இந்த பாட்டை கடைசியா எல்லாரும் நிக்க வச்சு இந்த பாட்டை ஆக்ஷனோட பாட போறோம். எல்லாம் உட்கார்ந்துட்டு பாடுறீங்க. ஓகே சரி, ஓகே லாஸ்டா பாடலாம். சோ பின்மாற்றம் அடைந்த ஒரு வாழ்க்கை பெய்திருக்கும் சீஷர்களுக்கும். ஏசப்பா விடிய காலமான பொழுது காலையில வந்து நிக்கிறாரு, நின்று அப்படியே பாக்குறாரு, சீஷர்கள் எல்லாம் பாக்குறாரு. ஃபீலிங் ரொம்ப ஃபீலிங்கா இருந்திருக்கும் ஏசப்பாக்கு. ஆனா அந்த 11 பேருக்கும் ஏசப்பா நிக்கிறது யாருன்னு கூட தெரியல. 3.5 வருஷம் ஏசப்பா கூட இருந்தவங்க மேட்டர் ஆஃப் 3 மணி நேரத்துல இவர் யாருன்னு தெரியல. சூப்பர்ல தெரியல. ஓகே அடுத்தது படிங்க. இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே. ஓ பாருங்களேன், அப்பா பாருங்க ஏசப்பா உடனே அந்த சீஷர்களை பார்த்து கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாரு ஏசப்பா. ஏசப்பா செம்ம சூப்பர், வாவ். என்ன சொல்றாரு? பிள்ளைகளே. பிள்ளைகளே. ஏசப்பாக்கு தெரியாது இவங்க நைட்டு ஃபுல்லா ட்ரை பண்ணி ஒரு மீன் கூட கிடைக்கலன்னு ஏசப்பாக்கு நல்லா தெரியும். ஏசப்பா தான் பண்ணியிருப்பாரு கூட, கண்டிப்பா எனக்கு தெரியும். ஏசப்பா தான் பண்ணீங்கல்ல, சரி. ஆனா வேணும்னு கேட்கிறாரு. பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். ஐயோ எனக்கு பசிக்குது, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்துல உண்டா, ஏதாவது இருக்காப்பா தம்பி அப்படின்னு ஏசப்பா கேட்கிறாரு. அந்த சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? அதற்கு அவர்கள் உடனே அந்த 11 பேரும் செம்ம ஆன்சர் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒன்றுமில்லை என்றார்கள். ஒன்றுமில்லை. We don't have anything. We don't have anything. ஏசப்பா கேட்கிறாரு, எனக்கு பசிக்குது. இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? ஏன் கேட்கிறாருன்னா அவருக்கு பசிக்குது. He's hungry. நைட் எல்லாம் வலை போட்டாங்க, மீன் கிடைக்கல. கரையில வந்து நின்று கேட்கிறாரு, எனக்கு பசிக்குது, ஏதாகிலும் புசிக்கிறதுக்கு உண்டா? எங்க சொல்றாங்க ஒன்றும் இல்ல. என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் பார்த்துதான் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு தெரியுமா? எவ்வளவு நாள் உங்க கூட தான் இருந்த நீங்க இப்ப என்ன செய்றீங்க? பின்மாற்றம் அடைந்து you people are minding your own business. உங்களுடைய வேலைகளை தான் நீங்க செய்றீங்க. உங்ககிட்ட வந்து முன்னாடி வந்து கேட்கிறாரு, பசிக்குது, எனக்கு புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? Do you have anything for me? ஏதாவது ஒரு மீன் இருக்கா நான் சாப்பிடுறதுக்கு? உங்ககிட்ட வந்து கேட்டா ஒரு மீன் இருக்கான்னு கேட்டா என்ன சொல்வீங்க? என்கிட்ட எந்த மீனும் இல்லப்பா, என்கிட்ட எந்த மீனும் இல்லை. பிகாஸ் நான் வலை போடல. வலை போட்டவன் என் வலையில ஒரு மீன் கூட அகப்பட மாட்டேன். எத்தனை பேர் வலைய போட்டிருக்கீங்க? நான் சொல்றது உலக பிரகாரமான மீன், மஞ்சள் மீன், அந்த மீன், இந்த மீன் சொல்லல. I'm not talking about the net. I'm talking about the net, throwing the net, catching the souls. உங்ககிட்ட வந்து கேட்கிறார் ஏசப்பா, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? நீங்க என்ன பதில் சொல்வீங்க? நான் வலைய போட்டேன், ஒரு மீன் கூட அகப்பட மாட்டேங்குது, அப்படி சொல்வீங்களா? அல்லது நான் வலையே போடல, அதனால என்கிட்ட மீனே இல்லை, அது சொல்லுவீங்களா?
ஏசப்பாவுடைய பசியை ஆற்றவர்களாய் மாற வேண்டும். Every Christians, every கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஏசப்பாவுடைய பசியை ஆற்றவர்களாய் மாற வேண்டும். அவருக்கு பசிக்குது. இன்னும் இந்த காலத்துல அவருடைய வருகை வருவதற்கு முன்பாக ஏசப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது. அவர் புசிக்கிறதற்கு நாம் ஒவ்வொருவரும் எதையாகிலும் அவருக்கு கொடுக்க வேண்டும். ஓகே, இப்ப 6வது வசனம் very important. இந்த 6வது வசனத்துல தான் என் தேவனாகிய கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். உங்களையும் உயிர்ப்பிப்பார். படிங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். இதுதான் கர்த்தர் செய்ய போகிற அற்புதம். He is resurrecting the people. உயிர்ப்பிக்கிறார். இப்போ அவர் எப்படி வர்றாரு தெரியுமா? Now he becomes a master. ஆளுகை செய்கிறார். ஆளுகை. He is ruling now. என்ன சொல்றாரு ஏசப்பா? அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். படவுக்கு வலதுபுறமாக உங்க வலையை போடுங்க, அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். என்ன வார்த்தை பாருங்க நம்ம மாஸ்டர் கிட்ட இருந்து. நைட் ஃபுல்லா these people tried. நைட் ஃபுல்லா ட்ரை பண்ணாங்க. ஒரு மீன் கூட அகப்படல. ஆனா அவங்க வலதுபுறமா ஏசப்பா சொல்றாரு, உன் வலையை போடு என்று சொல்லி வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால், oh my god, அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஓ, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? What a wonderful God, Jesus. Night fulla they tried. என் சுயபலத்தால் ஓட பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. என் சொல் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. எல்லாருமே பணபலம், ஆள்பலம், வாய்பலம், சொல்பலம், அறிவு, இதை வச்சு ஓடிடுவோம் நினைப்போம் இல்ல? இதை வச்சு எதுவுமே செய்ய முடியாது. என் சுயபலத்தால் ஓட பார்த்தேன், ஓட முடியல. சொல்லுங்க, ஏசப்பாட சொல்லுங்க. என் சுயபலத்தால் ஓட பார்த்தேன், ஓட முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்து ஒன்று முடியல. என் ஆள் பலத்தால் கடந்து பார்த்து கடக்க முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்து வாழ முடியல. நடக்க முடியல, இசபா நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, கருத்து ஏந்தி கொள்ளுங்க. தாங்கி கொள்ளுங்க, கருத்து ஏந்தி கொள்ளுங்க. கர்த்தருடைய பலன் நமக்கு முக்கியம். ராம் முழுவதும் வலை வீசினார்கள், ஆனால் ஒரு மீன் கூட அகப்படல. விடியற் காலமான பொழுது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கரையில வந்து நின்றார். அவர்களை பார்த்து சொன்னான், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்துல உண்டா? இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. அப்பா சொல்றாரு, வாங்க. He becomes the master. இப்ப அவர் ஆளுகை செய்கிறார். 6ஆம் வசனத்துல அவர் ஆளுகை செய்கிறார். உங்களை கர்த்தர் ஆளுகை செய்யும் பொழுது நீங்களும் திரளான மீன்களை பிடிப்பீர்கள். எத்தனை பேருக்கு கர்த்தர் உங்களை நீங்க நிறைய எத்தனை பேருக்கு நான் திரளான மீன்களை பிடிக்கணும், என் வலை கிளியத்தக்க மீன்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆளுகை செய்வார். The Lord will take control of you. அவருடைய ஆளுகை உங்களுக்கு வரும் பொழுது, நீங்க வலை போடும் பொழுது உங்களுடைய வலை கிளியும். வலை கிளியிற அளவுக்கு கர்த்தர் மீன்களை கொடுப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார். When the Lord rules you, when Jesus takes control of you, அவருடைய ஆளுகைக்குள்ளாக வரும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பார். படிங்க, அடுத்து 12 போகும். 12 படிங்க. இயேசு அவர்களை நோக்கி, இப்ப பாருங்க, கவனிங்க. இயேசு அவர்களை நோக்கி, யாரை நோக்கி?
சீஷர்களை நோக்கி வாருங்கள், வாங்க போஜனம் பண்ணுங்கள் என்றார். போஜனம் பண்ணுங்கள் என்றார். இங்க என்ன செய்யறாரு ஏசப்பா? அவர் ஆயத்தப்படுத்துறாரு. இவங்க போய் மீனை பிடிச்சாங்க, ஆனா அப்பா ஆயத்தப்படுத்துறாரு. என்ன ஆயத்தப்படுத்துறாரு? அவருக்கு நல்ல கவனிங்க, ஏசப்பாக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு தான் புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இருக்கான்னு கேட்டாரு. ஆனா அவங்க கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொன்னதுனால ஏசப்பா நீங்க வலைய போட்டு இழுங்கன்னு சொன்னாரு, இழுத்தாங்க. ஆனா அவங்க கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே எங்க அப்பா அவங்க கிட்ட வாங்கி சாப்பிடல. ஆனா அங்க என்ன செஞ்சாரு? அவரு அவருடைய பிள்ளைகளுக்காக என்ன பண்ணாரு? என்ன பண்ணி வச்சிருக்காரு? ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். என்ன ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்? அவர்களை பார்த்து சொல்றாங்க, ஏசு அவர்களை நோக்கி வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள். Come on my children, come dine with me. போஜனம் பண்ணுங்கள். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பதான் தெரியுது அவங்களுக்கு யாரு கர்த்தர்னா. அப்பதான் அவங்களுக்கு கண்கள் திறக்கப்படுகிறது. அப்பதான் அவங்க என்ன பண்றாங்க? கர்த்தர் யார் என்று சீஷர்கள் அறிந்தபடினாலே அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. நீங்க யாரு எங்களை சாப்பிட கூப்பிடுறதுக்கு? நீங்க யாரு வலைய போட்டு எவ்வளவு மீன் வந்ததுக்கு? அது வரைக்கும் தெரியல. அப்படிதான் தெரியுது அவர் கர்த்தர் என்று. அற்புதம் செஞ்சாதான் தெரியும்ல நமக்கு கர்த்தர் யாருன்னு. சரி, ஓகே. சோ இந்த 12ஆம் வசனத்துல என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சீஷர்களை அழைக்கிறார். நமக்கும் கூட வாங்க போஜனம் பண்ணுங்க அப்படின்னு எப்ப சொல்லுவார்? கரெக்டா சொல்லுங்க, யாரோ ஒருத்தங்க சொல்லுங்க. யாராவது ஒரு ஸ்பிரிச்சுவலா இங்க கொஞ்சம் ஒரு ஆவிக்குரிய ஒரு கொஞ்சம் ஒரு பெட்டு ஒரு ஃபயர் இருக்கான்னு பார்க்கலாம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாங்க போஜனம் பண்ணுங்கன்னு ஏசப்பா சொல்றாரு இங்க சீஷர்களை பார்த்து. அதே மாதிரி நம்மளை பார்த்து சொல்லுவாரு, வாங்க போஜனம் பண்ணுங்கன்னு. கையை கொஞ்சம் தூக்கி சொல்லுங்க. எனக்கு அப்படியே காதுல அப்படியே காத்துல வருது. சொல்லுங்க, சொல்லுங்க. பந்தியில போன பிறகு எந்த பந்தி? வருகையில. Good, very good, very good. Good. I like this. பரலோக ராஜ்யத்துல ஏசப்பா நமக்கு ஒரு கல்யாண விருந்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அது கொஞ்சம் கரெக்டா சொல்லிருந்தீங்க நல்லா இருக்கும். அங்க ஒரு கல்யாண விருந்து நமக்காக ஆயத்தப்பட்டிருக்கிறது. A wedding banquet is being prepared for every children of God. அப்ப அவர் சொல்றாரு, வாங்க போஜனம் பண்ணுங்க. Come, என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள வரீங்களா? வாங்க. பெரிய டேபிள் இருக்குங்க பரலோக ராஜ்யத்துல. உங்களுக்கு தெரியுமா? பெரிய டேபிள் இருக்கு. It's all of gold, golden table with golden plates, golden எல்லாமே அவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள இருந்து கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக உண்மையா இருந்து சாட்சியா இருந்து ஏசப்பாக்கு தேவ பயத்தோடு வாழ்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் பரலோக ராஜ்யத்துல அவ்வளவு பெரிய ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவ்வளவு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்திருக்கிறார். அந்த விருந்து வேணுமா? இல்ல ஏசப்பாக்கு கீழ்ப்படியாம அவருக்கு ஒண்ணு செய்யாம இருந்தோம்னா நரகத்துல பிசாசோடு கூட நெருப்புல ஃபயர்ல டான்ஸ் ஆட வேணுமா? தீர்மானம் பண்ணிக்கோங்க. சரி, 12ஆம் வசனத்துல தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஓகே, சோ அவர் நமக்கு ஒரு பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை பராமரிக்கிறவர், நம்ம ஒரு நாளும் பசியா விட மாட்டார். நம்ம பராமரிக்கிற தேவன் பரலோக ராஜ்யத்துல he has prepared a wedding banquet for us to dine with my Jesus Christ. Amen. சரி, கடைசி 4வது குறித்து பார்க்க போகிறோம். 15 வசனம் படிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி இப்ப இயேசப்பா என்ன செய்றாரு? அவங்க போஜனம் பண்ணி முடிச்சிட்டாங்க. பேதுருவை பார்த்து இப்ப சொல்றாரு. என்ன சொல்றாரு? யோனாவின் குமாரனாகிய சீமோனே. யோனாவின் குமாரனாகிய சீமோன். இந்த சீமோன் தான் நல்ல கவனிங்க. சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். ஆஹா, சரி. இப்ப என்னோட கேள்வி கவனிங்க. ஏன் எல்லா மத்த
10 பேரை விட்டுட்டு கையை தூக்கி சொல்லணும். சீமோன் கிட்ட மட்டும் ஏன் இயேசுப்பா கேட்கிறாரு, நீ என்ன அதிகமா நேசிக்கிறியா அப்படின்னு? கையை உயர்த்தி சொல்லு. 10 பேர்கிட்ட யோவான் கிட்ட கேட்டிருக்கலாம்ல. யோவான் தானே வந்து ரொம்ப இயேசுப்பா கிட்ட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆன. ஜான் வந்து இயேசுப்பா கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆனவராச்சு. இயேசுப்பாக்கு ஜான் ரொம்ப பிடிக்கும்ல. ஏன் இயேசுப்பா பீட்டர் கிட்ட கேட்டாரு? பாஸ்டர் கை தூக்குறோம் பதில் கேட்க மாட்டேன். பாஸ்டர் கை தூக்குறோம் ஆன்சர் கேட்க மாட்டேன். வேற யாராவது சொல்லுங்க. ஏன் வந்து இயேசுப்பா பீட்டர் கிட்ட கேட்டாரு, நீ என்ன நேசிக்கிறியான்னு ஏன் கேட்டாரு? சர்ச் விழித்து கொள்ளுங்க. பதில் தெரியணும், எல்லாருக்குமே பதில் தெரியணும். சொல்லுங்க, இயேசுப்பா ஏன் பேதுரு கிட்ட கேட்டாரு? ஏன் பேதுரு கிட்ட கேட்டாரு? கையை உயர்த்திக்கா சொல்லுங்க. பேதுரு தான் இயேசுப்பாவை மறுதலிச்சார். எத்தனை முறை மறுதலிச்சார்? ஓகே, 3 முறை மறுதலித்தார். 3 times. அதனாலதான் இயேசுப்பா என்ன செய்யறாரு? பேதுரு கிட்ட கேட்கிறாரு. 3 தடவை இயேசுப்பா யாருனே தெரியாது, அவர் யாருனே தெரியாது, அப்படி யாருனே தெரியாதுன்னு இயேசுப்பா பத்தி. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? எப்படி குத்தி இருக்கும்ல பேதுருக்கு. ஐயோ என்ன மாதிரி கேள்வி கேட்கிறாரா ஏசப்பா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஏசப்பா யாருனே தெரியாதுன்னு அநியாயத்துக்கு மறுதலிச்சுனே என்கிட்டயே கேட்கிறாரே. உடனே பேதுரு என்ன சொல்றாரு? அதற்கு அவர் என்ன சொல்றாரு? ஆமா ஆண்டவரே. அடுத்த லைன் பாருங்களேன், இதுதான் கொஞ்சம் டயலாகா இருக்கு, காமெடியா இருக்கு. என்ன சொல்றாரு? உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். நானும் அதெல்லாம் சொல்லுவேன், ஆமா நல்லா அறிவேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் யாருன்னே தெரியாது சொல்லல, நல்லா அறிவேன்பா நானு. ஆனா அப்படி சொல்லல அவரு. உடனே என்ன சொல்றாரு? உடனே இவர் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் ஏசப்பா. ஆனா ஏசப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? நான் சொன்ன மாதிரி அவர் வந்து உன்னை நல்லா அறிவேன்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்னை காட்டி கொடுத்தல, மறுதளிச்சல அப்படின்னு சொல்லல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதுதான் நமக்கும் அவருக்கு வித்தியாசம்னா. அவர் உடனே என்ன சொல்றாரு? ஏசப்பா என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஆடுகளை மேய்ப்பாயாக தான் நான் யோசிச்சிருந்தேன். பாருங்களேன், ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக. நம்ம எல்லாம் யாரு? ஆட்டு குட்டிகள். We are all ஆட்டுக்குட்டி. ஓகே, இந்த ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஓகே, இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி மறுபடியும் கேட்கிறாரு. ஏசப்பா ஏன் கன்ஃபார்ம் பண்றாரு? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். மறுபடியும் கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். மறுபடியும் விடுறாரு. அவர் என்ன சொல்றாரு? நீர் ஏசப்பா, நான் உம்மை நேசிக்கிறதை நீர் அறிவீர். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அடுத்தது என்ன சொல்றாரு? இப்ப என்ன சொல்றாரு? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. முதல்ல என்ன சொன்னாரு? ஆட்டுக்குட்டி மேய்ப்பாயாக. அடுத்தது ஆடுகளை மேய்ப்பாயாக. சரி, அடுத்தது படிங்க. அடுத்தது மூன்றாம் தரம் அவர் அவனை மறுபடியும் 3ஆம் தரம். ஏன் ஏசப்பா 3 தரம் கேட்கிறாரு? ஏன்னா ஏசப்பாவை 3 தரம் மறுதலிச்சார். ஏசப்பா சூப்பர்ல, நல்ல கணக்கு வச்சிருக்காரு. நம்ம கூட ஏதாவது தப்பு செஞ்சோம் கணக்கு வச்சு கேட்பாரு. ஒரு பாட்டு இருக்குல்ல, அவர் கணக்கு வைக்கும் கர்த்தர் அவர் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. தெரியுமா அந்த பாட்டு? கணக்கு வைக்கும் கர்த்தர் அவர் என்னமோ ஒரு பாட்டு இருக்கும். ஓகே, he keeps everything in accounts. அவர் பயங்கர இஸ் a great accountant, chartered accountant. அவர் எல்லாமே ஃபிங்கர்ல வச்சிருக்காரு. சரி, ஓகே, படிங்க. 3ஆம் தரம் அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். மறுபடியும் கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? 3rd டைம் கேட்கிறாரு. என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே.
மூன்றாம் தரம் பேதுரு கிட்ட ஏசப்பா கேட்டபடினால பேதுருக்கு என்னாச்சு? பேதுரு துக்கப்பட்டு எவ்வளவு நேரம் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சம்மல என்ன சொன்னாரு? நானும் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர், நானும் நேசிக்கிறது என்பதை நீர் அறிவீர் அப்படி சொல்லிட்டு தவிர தேர்ட் டைம் ஏசப்பா மறுபடியும் கேட்கும் பொழுது அவர் மிகவும் துக்கப்பட்டு, ஆண்டவரே ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். ஓகே, இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. You are my shepherd. ஒரு shepherd என்கிற ஒரு அங்கீகாரத்தை என் தேவனாகிய கர்த்தர் சீமோனுக்கு கொடுத்தார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. You feed my sheep. You feed my sheep. என் ஆடுகளை நீ மேய்க்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சீமோன் பேதுருக்கு அந்த ஆசீர்வாதத்தை, அந்த அதிகாரத்தை கொடுத்தார். 11 வசனம் 21-11. சீமோன் பேதுரு படவில் ஏறி, நான் ஏசப்பா வலையை போட சொன்னார்ல, இந்த வலையை போட்ட உடனே எத்தனை மீன் வந்ததுன்றதை மாத்திரம் பார்த்துட்டு முடிக்க போகிறோம். 10 வசனத்தை படிங்க. 10 வசனத்துல இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. பாத்தீங்களா? ஏசப்பா போட சொல்லி பிடித்த மீன்கள் மொத்தம் எத்தனை மீன்கள்? 153 பெரிய மீன்கள். அவ்வளவு மீனை பிடிச்சோம், அந்த வலை என்ன செய்யல? கிழியவே இல்லை. வலை கிழியல. நீங்க போடுற நெட்டு ஒரு நாளும் வேஸ்ட் ஆகாது. You spend for a soul will never be like a waste ஆகாது. ஒரு ஆத்மாவுக்காக நீங்க செலவிடுகிற நேரம், நீங்க செலவிடுகிற பணம், அந்த ஆத்மாவுக்காக நீங்க உழைக்கிற உழைப்பு ஒரு நாளும் வீணாகாது. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அவங்க வலை கிழியவே இல்லை. ஆனா 153 பெரிய மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். இயேசு சொல்லி பிடித்தார்கள். 21:7 படிங்க. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீசன் பேதுருவை பார்த்து இங்க பாருங்க. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, யாரு அன்பாய் இருந்த சீஷன்? யாரு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஏசப்பாக்கு அன்பாய் இருந்த சீஷன் யார்? பேதுருவா? யோவான், ஜான். இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன். எங்க பேதுரு படிக்கிறதுனால பேதுருக்கு போயிட்டீங்க. நல்லா கவனிக்கணும். தூக்கத்துல எழுதுங்க. இயேசுக்கு அன்பா இருந்த சீஷன் ஆகிய யோவான் பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு? அவர் கர்த்தர் என்றான். கவனிச்சீங்களா? அவர் விடியற் காலமான போது படகுல இந்த 6ஆம் வசனம் படிங்க. நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அதனால் இயேசுவுக்கு அப்ப அது வரைக்கும் தெரியல, அந்த கரையில நிக்கிறது யாருன்னு அவங்க கண்ணுல தெரியல. ஆனா அது கண்ணுல தெரிஞ்சது யாருக்கு தெரிஞ்சது? யோவானுக்கு தெரிஞ்சது. ஏன்னா யோவானுக்கு ஏன் தெரிஞ்சதுன்னா, யோவானுக்கு ஏசப்பா அன்பான சீஷன். சோ ஏசப்பாக்கும் யோவானுக்கும் ஒரு பயங்கர கனெக்ஷன், a love connection, because Jesus loved John a lot. அதனால ஜானுக்கு ஏசப்பா மேல அதிக அன்பு இருக்கிறதுனால ஏசப்பா பார்த்தாலே அவர் எங்க பார்த்தாலும் தெரிஞ்சிடும் ஏசப்பாவை. நீங்க ஏசப்பாவை நீங்க அதிகமா நேசிச்சீங்கன்னா ஏசப்பா உங்க பக்கத்துல இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இல்ல உங்க பக்கத்துல இருந்தா கூட நீங்க என்ன செய்வீங்க? தடவிட்டு இருப்பீங்க. ஆனா என்ன சொல்வீங்க? தடவையாகிலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏசப்பாக்கு அன்பா இருந்தீங்கன்னா உங்க பக்கத்துல யார் இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க ஏசப்பாக்கு அன்பா இல்லைன்னா பக்கத்துல இருந்தாலும் உங்க கண்ணுக்கு தெரியாது. ஓகே, இது ஒரு சின்ன பாயிண்ட், டிப்ஸ். ஓகே, இங்க இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு? அவர் கர்த்தர். இங்க
அவர் கர்த்தர், அவர் கர்த்தர், அவர் கர்த்தர். என்ன மாதிரியான ஒரு வெளிப்பாடு யோவானுக்கு? John had a great revelation. He's a man of revelation. John is a man of revelation. அவர் வெளிப்பாடு ஒரு மனிதன். என்ன சொல்றாரு? இவர் கர்த்தர். மீதி 10 பேர் சொன்னாங்களா? சொல்லல. 10 பேருக்கு தெரியல, ஆனா ஜானுக்கு மட்டும் தான் தெரிஞ்சது. ஓகே, இவர் கர்த்தர், கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே, அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால், ஏன்னா கடலுக்கு போறவங்க ஒரு சின்ன துண்டு தான் கட்டி இருப்பாங்க. உடனே என்ன செய்யறாரு? அவரு தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மேற்சட்டையை கட்டிக்கொண்டு இதுல போட்டாரு, கடலிலே குதித்தார். இது என்ன அர்த்தம்னா, மேற்சட்டையை போட்டார் என்று சொன்னால் இட் இஸ் ரட்சிப்பு. ரட்சிப்பை உடுத்தினார். எதுல குதிச்சாரு? கடல்ல குதிச்சாரு. மறுபடியும் ஒரு ஞானஸ்நானத்தை எடுத்தாரு. ஏன் குதிச்சாரு கடல்ல? He need a salvation. ரட்சிப்பை உடுத்தினார், கடல்ல குதிச்சாரு. அடுத்து என்ன செஞ்சாரு? மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். சரி, ஆகையினாலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க ஒரு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். மறுபடியும் அடுத்தது ஒரு சரண்டர், தன்னை ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானத்துக்கு ஒப்பாய் காரியங்களை செய்தார். 8ஆம் வசனத்துல அவர் இழுக்க முடியாம மீன்களை வலையில் இழுத்து கொண்டு வந்தார்கள். soul winning, ஆத்தும அறுவடை. ஆகையினால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாளில கூட இந்த 153 God's compassionate is a Jesus compassionate God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருக்கத்தின் தேவன். இன்றைக்கு இதை குறித்து தான் பார்த்தோம். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தருடைய இந்த ரெசரக்ஷன் டேல, உயிர்த்தெழுந்த நாளில கூட நாம் இன்றைக்கு நாம் திருச்சபையாய் தியானித்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. இயேசு மனதுருக்கத்தின் தெய்வம். Jesus a compassionate God. அவர் மனதுருக்கத்தின் தெய்வம். அவர் மனதுருக்கத்தின் தெய்வம். நாமும் கூட 4 காரியத்தை போல பின்மாற்றம் அடைந்து, ஏசப்பா இல்ல, ஏசப்பா என்ன பார்க்கலன்றதுக்காக பின்மாற்றமான வாழ்க்கைக்குள்ளே போகாதீங்க. அவர் இருந்தாலும் இல்லைனாலும் அவருக்காக நாம் வாழ வேண்டும். அடுத்தது, பேதுருவை போல நாம் அவரை மறுதலிக்க கூடாது. 2வது காரியம், அவர் நம்மை ஆளுகை செய்கிறவர். அவர் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது இழுக்க முடியாத வலை கிழியத்தக்க அறுவடையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். 3வது, நம்மை பராமரிக்கிற தேவன் நமக்காக ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த விருந்து, அந்த போஜன விருந்துல நீங்களும் நானும் கலந்து கொள்ள வேண்டும். 4வது, நமக்கு பேதுருவை ஒரு நல்ல மேய்ப்பனாய் மாற்றி இருக்கிறார். He is a shepherd who is feeding the sheep. ஆகையினால 153 என்று சொன்னா 153 விதமான ஜனங்கள், அவருடைய நேரங்கள் 153. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 153 வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ், 153 வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் இருக்கிறது. அப்படிப்பட்ட மீன்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதனால எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கூட வலைக்கிலேயே தக்க ஆத்ம அறுவடையை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். உங்க வலையை போடுங்க. தேவனாகி கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்க வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் God has given a net, வலையை கொடுத்திருக்கிறார். அந்த வலையை வச்சு மடிச்சு வச்சிருக்காதீங்க. வீட்டுல வலையை போடுங்க. மீன்கள் அகப்படும். நீங்க மீன் அகப்படலைன்னா ஏசப்பாவை அறியாம இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களோடு கூட ஏசப்பா இல்லைன்னு அர்த்தம். ராம் முழுவதும் வலை போட்டார்கள், ஆனால் ஒரு மீன் கூட அகப்படல. ஆனா ஏசப்பா வந்து போட சொன்னாரு. 153 விதமான மீன்கள், பெரிய மீன்கள் அகப்பட்டது. நீங்களும் கூட இயேசு உங்களோடு வரும் பொழுது, நீங்கள் போடும் பொழுது 153 விதவிதமான ஆசீர்வதிக்கப்பட்ட மீன்களை பிடித்தீர்கள்.
ஜெபமா கண்களை மூடுவோமா. ஆமென். ஹல்லேலூயா. நம்புடுவோமா இயேசுப்பா. இந்த நாளிலிருந்து, இந்த ரெசரக்ஷன் டேல இருந்து, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து இயேசுப்பா, நான் என்னுடைய வலையை நான் போட போகிறேன். ஆமாப்பா, எனக்கு நீங்க பேதுருக்கு 153 பெரிய மீன்களை கொடுத்தீங்கப்பா. எனக்கும் தாங்கப்பா. என் வலை கிளியதக்க மீன்களை தாங்கப்பா. எனக்கு நான் என் வலையை மடிச்சு வச்சிருக்க கூடாதுப்பா. I need more and more souls, Lord. கண்களை மூடு, முழங்கால் படிடுவோமா. Amen. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. கர்த்தர் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமை செய்திடுவோம். கர்த்தர் வேலையை நாம் அறியோம், கர்த்தர் சித்தமை செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடு என்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடு என்றும் வாழ்ந்திடுவோம். Amen. Hallelujah. கால சத்தம் வானுதோனித்திடவே இயேசு மராஜனை வந்திடுவார். இந்த ரெசரக்ஷன் டேல உயிரோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வரப்போகிறார். He's going to come again. As he has been resurrected, he's going to come again for the church. Amen. Hallelujah. Amen. நம்ம வலையை வைத்துக்கிட்டு அப்படியே வலையை வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். அந்த வலை கிளியதக்க இயேசுப்பா 153 விதவிதமான பெரிய மீன்களை அன்னைக்கு நீங்க கொடுத்தீங்கப்பா. எனக்கும் என் வலை கிளியதக்க அப்படிப்பட்ட மீன்களை எனக்கு தாங்க யாருன்னு சொல்லுமா. Oh yes Lord. வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 4 காரியங்களை போல தேவனாகிய கர்த்தர் நாங்கள் பின்மாற்றம் அடைந்து போகாதபடிக்கு எங்கள் வலை கிளியதக்க ஆத்மாரோடைகளை 153 பெரிய மீன்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தரின் நான் முதற்கொண்டு கொடுக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஐயா, நம்முடைய கர்த்தரை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லா மகிமையும் கூறுவதற்கு இயேசுவின் நாமத்தினால் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.